கட்சி ஒரு மாநில தலைவர் இங்கே இருந்து அறிவிப்பது நம்முடைய கட்சியினுடைய வழக்கம் இல்லை. பார்லிமெண்டரி போர்டு அது முறைப்படி அறிவிப்பாங்க. அதற்கான எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். கூட்டணி தலைவர்கள்ட்ட தொலைபேசி மூலமாக பேசிட்டோம். சுமூகமாக, திருப்திகரமாக, மகிழ்ச்சியாக எல்லோருக்கும் என்ன வேண்டுமோ எல்லோருக்கும் அது கிடைத்திருக்கு. எல்லோருக்கும் அவங்களுடைய பலம் எங்கே நிற்கணும், எல்லோருக்கும் மரியாதையாக அரவணைப்போடு எல்லோரும் வளர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி பங்கீடு முடிந்திருக்கு. எல்லாரும் வளர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். யாரையும் நெருக்கி பாரதிய ஜனதா கட்சி வளர விரும்பவில்லை. எல்லோரும் வளர வேண்டும். தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் வர வேண்டும் என்றால் பல கட்சிகள் இருக்கணும், பல வண்ணங்கள் இருக்கணும், பல சின்னங்கள் இருக்கணும், எல்லா சமுதாயத்திலிருந்தும் தலைவர்கள் இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். திராவிட அரசியலுக்கு மாறுபட்ட அரசியலை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும். அதற்கு பெரிய ஒரு பரீட்சை, ஒரு பெரிய ஒரு அடி, இந்த காலடி இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் பெரிய நம்பிக்கை இருக்கு. தமிழக மக்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் 39 இடத்திலும் மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பார்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால் எங்களுடைய கடினமான இந்த வேலை முடிந்திருக்கிறது. கடந்த 3 நாட்களாக பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிருக்கோம். சாயந்தரத்திலிருந்து எப்ப வேண்டுமானாலும் நம்முடைய வேட்பாளர் பட்டியலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனா தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க 3 தொகுதியில் நிற்கிறாங்க. அதை தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க அறிவிப்பாங்க, வேட்பாளர்லாம் அறிவிப்பாங்க. அது நான் அறிவிப்பது முறையாக இருக்காது. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த இருக்கிறாங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் அது நான் சொல்வது சரியாக இருக்காது. முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் பத்திரிகையாளர் சந்திப்பு இப்போ நடத்த போறாங்க. அதனால் அதை நான் அறிவிக்கல, அது அண்ணன் அறிவிப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்க பாப்பீங்க மேடம். இப்ப லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுறோம். பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்குது, ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு, பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து முடிந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்குது, பாரதிய ஜனதா கட்சி சின்னத்தில் யார் நிக்கிறாங்க, கூட்டணி கட்சி நண்பர்கள் எங்க நிக்கிறாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியிடும். இல்ல அவங்க சொல்லுவாங்க, நான் கண்டிப்பா அண்ணன் முடிவெடுத்திருக்காங்க, நல்ல முடிவெடுத்திருக்கிறாங்க. அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவை காலையில் அவங்களுடைய மாவட்ட தலைவர்கள் ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. நான் சொல்வது தவறாக இருக்கும். எல்லா முடிவுகளையும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்ன பிறகுதான் நான் சொல்லணும். அதனால் பொறுத்திருங்கள். அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு வந்த பிறகு 39 தொகுதிகளுக்கான பட்டியல், அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சி யார் அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டுறோம். எங்களுக்கான 20 எங்களுடைய வேட்பாளர்கள், 4 கூட்டணி கட்சியினுடைய சின்னத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை வேகமாக அறிவிச்சிடறோம். எந்த நேரமும் அது வரலாம். அந்தந்த கட்சி அவங்கந்த வேட்பாளரை வேகமாக அறிவிப்பாங்க. நன்றி அண்ணா. We are very happy to announce the National Democratic Alliance in Tamil Nadu. We have completed the alliance talks and the seat sharing talks for all the 39 seats in this historic election, where Honorable Prime Minister Narendra Modi ji is going to come back with a larger mandate of more than 400 seats. Tamil Nadu is going to contribute 39 out of 39 for the National Democratic Alliance, and very smoothly the alliance talks have gone. Patali Makkal Katchi, Tamil Manila Congress, AMMK, and 4 other parties who are contesting in BJP symbol, and former Chief Minister O Pannirselvam ji. So all alliance leaders have come together on a common platform for change and for a larger mandate for Honorable Prime Minister Narendra Modi ji. And our parliamentary board, our election committee will announce our candidates. We are on the way to Delhi now with our list for our candidates, and our alliance leaders would announce their candidates for their respective seats. Thank you so much. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். தமிழ்நாட்டில் பாஜக நேரடியாக 20 இடங்களில் போட்டியிடும் என்றும், கூட்டணி கட்சிகள் 4 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் என்றும், இந்த 24 தொகுதிகளுக்கான பட்டியலை விரைவில் பாஜக வெளியிடும் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் தொகுதி பங்கீடு என்பது முழுவதுமாக நிறைவடைந்து விட்டதாகவும், இன்னும் சற்று நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து அறிவித்த பின்னர் 39 தொகுதிகளுக்குமான அந்த வேட்பாளர்கள் விவரங்கள் என்பது விரைவில் வெளியாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார்.
நியூஸ் 18 தமிழ்நாடு சற்று நேரத்திற்கு முன்னதாக அந்த தகவலை வெளியிட்டிருந்தது. பாஜக நேரடியாக 15 முதல் 20 இடங்களில் போட்டியிடும் என்கிற அந்த தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது அதை உறுதி செய்திருக்கிறார் மாநில தலைவர் அண்ணாமலை. நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி 20 இடங்களிலும், கூட்டணி கட்சிகள் தாமரை சின்னத்தில் 4 இடங்களிலும் தற்போது போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். எந்த நேரத்திலும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்றும் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பாஜகவினுடைய அந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் டெல்லி செல்ல இருக்கக்கூடிய நிலையில் வேட்பாளர் பட்டியல் எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்று தெரிவித்திருக்கிறார். மொத்தமுள்ள புதுச்சேரியோடு சேர்த்து 40 தொகுதிகளில் 24 தொகுதிகளில் நேரடியாக தற்போது பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்தில் களம் காண்கிறது என்கிற தகவலையும் அவர் உறுதி செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், தற்போது பாஜக போட்டியிடக்கூடிய இடங்களின் தகவல் உறுதியாக இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஓபிஎஸ் இடையிலான அந்த இழுபறி என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த விவகாரத்தில் பாஜக அதை எப்படி சீல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்? அதாவது ஏற்கனவே பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டதை போல குறைந்தபட்சம் 20 தொகுதிகளுக்கு மேலாக போட்டியிட வேண்டும் என்று இந்த தேர்தலை அணுகுவதாக தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் தற்போது 20 தொகுதிகளில் பாஜக சார்பில் நேரடியாக போட்டியிட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில கூட்டணி கட்சிகள் தாமரை சின்னத்துல 4 நபர்கள், குறிப்பாக புதிய நீதி கட்சி, குறிப்பாக ஏசி சண்முகம், அதே போல ரவி பச்சமுத்து, குறிப்பாக ஜான் பாண்டியன், அதே போல தேவநாத யாதவ் உள்ளிட்ட 4 பேர் தாமரை சின்னத்துல போட்டியிட இருக்கிறார்கள். இதே போல் ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னத்துல 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் 2 தொகுதிகளை போட்டியிடக்கூடிய நிலையில ஜி.கே. வாசனுக்கு நேற்று ஒரு அதிருப்தியான தகவல் என்பது கொடுக்கப்பட்டது. அதாவது அவர் கேட்ட தொகுதி 3 - 4 தொகுதி என்ற நிலையில அது 2 தொகுதியில் என்று நேற்றைய தினத்தில் வாதிக்கப்பட்டது. அதே போல குறிப்பிட்ட தொகுதியும் கிடைக்கவில்லை என்ற ஒரு இழுபறி என்பது நீடித்த நிலையில இன்று அவருக்கு 3 தொகுதிகளை ஒதுக்குவதற்கு பாஜக முன் வந்திருப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 20 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிலையில ஓபிஎஸ் இன்னும் எத்தனை தொகுதிகளில் என்ற அறிவிப்பு என்பது இன்னும் வெளியாகவில்லை. அது குறித்தான அறிவிப்பு சில நிமிடங்களில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது பாஜக 20 இடங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி 10 இடம், புதிய நீதி கட்சிக்கு 1 இடம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 1 இடம், அதே போல தமிழ் மாநில காங்கிரசுக்கு 3 இடம், இந்திய ஜனநாயக கட்சிக்கு 1 இடம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 2 இடம், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்திற்கு 1 இடம் என்ற ஒரு நிலைக்கு ஏற்றிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது ஓபிஎஸ்க்கு மட்டும் இன்னும் எத்தனை இடங்கள் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. வேல்முருகன், இப்ப நீங்க பட்டியலிட்ட கணக்கின் அடிப்படையில் பார்க்கும்போது மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தா அது 3 தான். அந்த 3ல தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்புக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே பாஜக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. ஓபிஎஸ் அணிக்கு 1 தொகுதி தான் அப்படிங்கிறது. அந்த 1 தொகுதியில அவங்க உடன்படாம நிக்கிறாங்க. அது 1 தொகுதி பெறுவதில் அவர்களுக்கு தயக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணுமா? தொடர்ச்சியாக குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களுடைய அணிகளில் அவர்கள் தனிச்சின்னம் பெற வேண்டிய, குறிப்பாக அவர் சுயேட்சை சின்னத்துல போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக தொடர்ந்து தாமரை சின்னத்துல போட்டியிட வேண்டும் என்று ஓபிஎஸ் அணியிடம் தொடர்ந்து பாஜக சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தொடர்ந்து அதற்கு ஓபிஎஸ் தரப்புல இருந்து மறுப்பும் தெரிவித்து வந்தார்கள். அதே வேளையில ஓபிஎஸ் நேரடியாக அவர்கள் அதிமுகவினுடைய அந்த இரட்டை இலை சின்னத்துக்கும் அதிமுகவை சொந்த கொண்டு வருவதற்கு பல்வேறு வகையில சட்ட ரீதியான போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். அந்த வகையில் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் அவர்கள் மிகப்பெரிய அந்த பின்னடைவை ஏற்படுத்தும்ங்கிற தகவலும் ஓபிஎஸ் தரப்புல தொடர்ந்து பாஜக தரப்புல தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு எத்தனை இடம் ஒதுக்குவது, குறிப்பாக தொடர்ச்சியாக பாமக 10 இடங்கள் கொடுத்த பிறகு தொடர்ந்து இந்த கூட்டணிக்குள்ளாக பல நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. ஏனென்றால் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 3 இடங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 2 இடமாக மாற்றப்பட்டது. ஆனால் முதலே கூட்டணியில் இணைந்தவர் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் என்பதனால் அவருக்கு குறிப்பாக 4 இடங்களுக்கு மேலாக பெற வேண்டும் என்று முயற்சித்து வந்தார். ஆனால் அவருக்கும் 1 தொகுதி குறைக்கப்பட்டு 3 தொகுதியாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ஓபிஎஸ் அவர்களுடைய இன்றைய கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது பல்வேறு கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இந்த கூட்டணியில ஒரே ஒரு இடம்தான் கிடைக்கும் என்று அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும், எனவே அதில் முடிவெடுப்பதில் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து பாஜகவுடன் ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக டெல்லியில் இன்று பாஜக தலைவர் அண்ணாமலை சந்தித்த பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார் என்று கூறப்படுகிறது. பாலவேல்,
வேல்முருகன், மிக முக்கியமா இந்த விஷயத்துல பார்க்க வேண்டியது, அதிமுக உரிமை மீட்பு குழு நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்திய ஓ பன்னீர்செல்வம் முடிவை நாளைக்கு அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். அந்த கூட்டம் முடிஞ்சு வெளியில வரும்போது செய்தியாளர்கள் கேட்டதுக்கு நாளைக்கு அப்படின்னு மட்டும்தான் அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. அப்படி நாளை அந்த முடிவு வெளியாகும் என்று சொன்னால் இன்றைக்கு வேட்பாளர் பட்டியலை எதிர்பார்க்க முடியுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. அதாவது இன்றைய தினத்துல மையக்குழு டெல்லியில நடைபெறும் அந்த மையக்குழு கூட்டத்துல இதற்கான ஆலோசனை நடைபெற இருக்கிறது. குறிப்பா தற்பொழுது கிட்டத்தட்ட இந்த 39 தொகுதிகளுக்கான இந்த இடஒதுக்கீடை வந்து பார்க்கக்கூடிய சூழல்ல ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கிற பட்சத்துல இந்த 20 தொகுதிகள்ல இருந்து அவர்கள் பாஜக சார்பில் இருந்து கொடுப்பார்கள் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்துல அது குறித்தான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் எதிர்பார்க்கலாம். நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.